Hi friends, welcome to Career Growth 360. இதுதான் நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் வேலை வாய்ப்புகள் இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் சம்பந்தமான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ 5 சூப்பரான ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கான சோர்ஸ் கோடும் நான் எங்கே இருக்குது, ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பேசிக்ஸ் படித்து முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை லெவல் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே நம்ம எடுக்கல. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 ப்ராஜெக்ட்மே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால உங்களுக்கு நாளைக்கு ஜாப் அப்படின்னு வர்றப்ப கண்டிப்பாக உங்களால் ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ப்ராஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஜாவாவில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். பிகாஸ் இப்போ ஓல்டன் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ என்னென்ன பழசா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நிறைய பேர் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ இப்போ எல்லாமே லேட்டஸ்டான ஜாவா ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க பழசா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணா கூட அதை புதுசா இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்குக்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க படிக்க போறதா இருந்தாலும் ஓகே, நீங்க ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தாலும் ஓகே, எந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு அதிகமான ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு இல்ல ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது 1 or 2 ஃப்ரேம் ஒர்க் எடுத்து நீங்க படிங்க, ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஸோ அதனால உங்களுக்கு நீங்க ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி வரப்ப கண்டிப்பா உங்களால ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஜாபும் ஈஸியா கிடைக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஜாவா ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்றது தான் உங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, இப்போ ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அப்படின்னு வர்றப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே கான்செப்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே, நீங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா, அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு 15 லைன்ஸ் ஆஃப் கோடிங்ல இருக்க மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ அது மூலமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ நீங்க அதுக்கப்புறமேலு கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பிகினர் லெவல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரன்சி கன்வெர்ட்டர். ஸோ கரன்சி கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் அதில் ஒரே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறப்ப எந்த ஒரு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியும் இல்லாமல் எந்த ஒரு பேக் அண்ட் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஸ்க்ரீனில் முடிக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ணலாம். ஸோ இது ஒரு சாம்பிள். கரன்சி கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வெறும் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களால இன்னும் ஈஸியா கோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ நம்ம செகண்டா பார்க்க போற ப்ராஜெக்ட் ஆன்லைன் எக்ஸாம் ப்ராஜெக்ட். சோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவு என்னன்னா ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சோ அவங்க லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல டெஸ்ட் எடுக்கிறப்ப எம்சிக்யூஸ் எல்லாம் 1 by 1 வரும். சோ அதுக்கப்புறமேல அவங்க எக்ஸாம் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு மார்க்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத காமிக்கிறது தான் இந்த அப்ளிகேஷன். சோ இந்த அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்விங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இதே அப்ளிகேஷனை நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் கொஞ்சம் ஹை லெவல் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண ப்ராஜெக்டோட, பட் டேட்டா பேஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான், ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்புட்டா கொடுக்கறது, டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படிங்கறத அவுட்புட்டா கொடுக்கறது தான். பட் ஆனா உங்களுக்கு கொஞ்சம் 2-3 ஸ்கிரீன்ஸ் நீங்க பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன் பில்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே ஃபர்தரா இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற 3 ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகே, சோ நீங்க ஒரு இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமேலு எப்ப யூசர் கேட்கறாங்களோ அதை அவுட்புட்டா கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்ல வேலிடேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அதுல தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் இன்டர்ஃபேஸ் ரிலேட்டடான அப்ளிகேஷன் நீங்க பில்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் பேங்கிங்கும் நீங்க பண்ணலாம். சோ நீங்க ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே ரொம்ப அதிகமா சொசைட்டில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கும். உங்களால நிறைய டீடைல்
வந்து பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஏடிஎம் அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நம்மளால வந்து ஈஸியாக அதை ஸ்பிளிட் பண்ணி நம்மளால ப்ராஜெக்ட் வந்து கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்ல வந்து இப்போ நம்ம கார்டு நம்பர் அதே மாதிரி பின் நம்பர் என்ட்ரு பண்ணி நம்ம சைன் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்றதா இல்ல வந்துட்டு நம்ம டெபிட் பண்ண போறோமா அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணி என்ன அமௌண்ட் அப்படிங்கறதையும் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 ஸ்கிரீனா வரும். பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உங்களுடைய கார்டு நம்பரும் பின் நம்பரும் நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா அது கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா சைன் இன் ஆகும். சப்போஸ் தப்பா இருந்துச்சுன்னா எரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்அப் வர மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்னதா ஒரு டாஸ்க் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எடுத்து நீங்க பில்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்லைனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்க ட்ரெயின் ரிசர்வேஷன், பஸ் ரிசர்வேஷன் இந்த மாதிரி நீங்க வந்து எந்த இடத்துல எல்லாம் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணலாமோ நீங்க வந்து இந்த கான்செப்டை வச்சு நீங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது வந்து இப்போ ஏஜ் லிமிட் வந்து இதுல இருந்து இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இருக்கு, இல்லை இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இப்ப ரிசர்வ் பண்றப்போ வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா சோ அவங்களுக்கு வந்து ஒரு யூசருக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வந்து கொடுக்குற மாதிரி கூட நீங்க ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் நீங்க வந்து வைக்கலாம். இல்ல மெயில் போற மாதிரியும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்கோ அந்த ஐடியாஸையும் வந்து நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடிஷ்னலா வந்து இப்போ என்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபிளைட் வந்து வரப்போதோ ஸோ அப்ப அன்னைக்கான டேட்ல வந்து யூசருக்கு வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்கலாம். அது இல்லாம இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ டிராவல்க்கு ஃபர்தரா வந்து அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் ஃபர்தரா அவங்க வந்து எப்படி ப்ரொசீட் பண்ண போறாங்களோ அதுக்கெல்லாம் கூட ஒரு ரூட் மேப் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஐடியாஸ் அண்ட் இனோவேஷன்ஸை நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் பார்க்க போறது சூப்பர் மார்க்கெட் பில்லிங் சிஸ்டம். ஓகே, சோ நம்ம கிராசரி ஷாப் வந்து போனோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு தனியா பில்லிங் சிஸ்டம் வந்து வச்சிருப்பாங்க. சோ அதுல வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவுதான் காஸ்ட் அப்படிங்கறத ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஃபர்தரா வந்து நம்ம இப்போ டெபிட் கார்டு யூஸ் பண்றாங்க இல்லை கூகுள் பே யூஸ் பண்ணி அவங்க பே பண்ண போறாங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து பேமெண்ட்கான கேட்வேஸ் அதே மாதிரி எப்படி வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும், டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணி நீங்க வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஹை லெவல் ப்ராஜெக்ட் தான். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து 5 ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால பெட்டரா வந்து ஜாவா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களால வந்து இன்டர்வியூல வந்து கேட்கிறப்ப வந்து உங்களால டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ கோடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட்கான கோடிங் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டப்ல உங்களுக்கு டவுன்லோட் ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இருக்கக்கூடியது டவுன்லோட் ஜிப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா வந்து இந்த மாதிரி கோட் வந்து டைரக்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க டைரக்டா வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஐடி வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களால வந்து கோடை வந்து இம்போர்ட் பண்ணி உங்களால வந்துட்டு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி உங்களால கோடை வந்து ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது விஷுவல் ஸ்டுடியோ கோட். இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நான் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் டைட்டில்ஸ் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ப்ராஜெக்ட் எங்க இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற லிங்க்கும் வந்து நான் கொடுத்துறேன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இப்போ நீங்க ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா ஓபன் ஃபோல்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ப்ராஜெக்டை வந்து எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து இங்க இம்போர்ட் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்க்கும் வந்து தனித்தனியா வந்துட்டு ஃபோல்டர் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இது சின்ன ப்ராஜெக்ட்னால ஏர்லைன்ஸ் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப் ஃபோல்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுல அவங்க வந்து கோட் வந்து பண்ணியிருப்பாங்க.
கொடுத்துருக்காங்க. இதில் சோர்ஸ் அப்படிங்கிற ஃபைலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிய வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒவ்வொன்றா வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எதுக்கு எதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் 5 ப்ராஜெக்ட்ஸுமே நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இது மாதிரி வீடியோஸ் வேணால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.